வணக்கம் நண்பா. ஒரு அப்டேட் வேற லெவல் அப்டேட் கிடச்சிருக்கு. இந்தியன் சினிமாவில் இந்த கொலாபரேஷன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொலாபரேஷன் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாஸும் நம்ம அனிருத்தும் சேர்ந்து ஒரு படத்தில் ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பற்றி, இந்த காம்போவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாக்ஸிக் படம் நம்ம கீதா மோகன்தாஸ் டைரக்ஷனில் நம்ம யாஸ் அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு பேன் இந்தியா அளவில் ஒரு ப்ரொமோஷனான ஒரு மூவியாக இருக்குது. இந்த படம் 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நம்ம அனிருத் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் ஒரு வேறு லெவல் அப்டேட்டுன்னு சொல்லலாம். குறிப்பாக நம்மளோட யாஸ் அவர்கள் KGF 2ஓட வெற்றிக்கு அப்புறம் ஒரு படம் நடிக்கிறாருன்னு சொன்னோடனே எக்ஸ்பிரஷன் வேறு லெவலில் க்ரியேட் ஆச்சு. குறிப்பாக KGF 2ஓட ரெஸ்பான்ஸ் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ். 1200 கோடிக்கு மேலே அச்சீவ் பண்ணி ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த அளவுக்கு அவரோட கிரேஸ் இருந்தது. அவர் கொஞ்சம் டிலேவாக நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் செலக்ட் பண்ணி இப்போ டாக்ஸிக்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்மான நியூஸே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அனிருத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஜவான்லேருந்து எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு பேன் இந்தியா அளவில் ஒரு மியூசிக் டேரக்டர்னால் நம்மளோட அனிருத் தான். அந்தளவுக்கு ஒரு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட அப்கமிங்காக கூலி வேறு வரப்போகுது. இப்போ இவங்க 2 பேரும் ஜாயின் ஆகிருக்கனால எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவல் பீக்கில் இருக்குது. ஏற்கனவே டாக்ஸிக்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவிலே அவரோட லுக்கும் அதே மாதிரி ஒரு க்ளப்பில் உள்ளே போகையில் அவரோட கேரக்டரும் வேறு லெவலில் இருந்தது. பேன் இந்தியா அளவில் ஒரு ப்ரொமோஷனுக்காக இப்போ வேறு லெவலில் மியூசிக் டேரக்டர் இறக்கியிருக்காங்க. நம்ம அனிருத் எப்பயுமே பிக் ஸ்டாருக்கு ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணுவார். கண்டிப்பாக யாஸுக்கும் ஒரு வேறு லெவல் பீக் யூனிவர்ஸாக இருக்க போதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு பீக் எலவேஷனோட ஒரு வேறு லெவல் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்க 2 பேரும் இப்போ ஜாயின் ஆகிருக்கனால அந்த படத்தோட எக்ஸ்பிரஷன் இப்போ வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் சினிமாவில் இந்த 2 பேரும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாஸ்க்கும் நம்ம அனிருத்துக்கும் காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டாக்ஸிக் படத்தில் என்னென்ன எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஸ்டாட்டஸ் லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.